கைஸ், ஸோ இந்த வீடியோ சேனல் நாங்கள் பார்க்க போகிறது டேட்டாபேஸ் அப்படின்ட்டு சொல்கிற இந்த மாடியூல் யூனிட் 9. ஸோ அந்த மாடியூலோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ப்ரீவியஸாக நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ சேம் பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த சாஃப்ட்வேர்ன்ற தட் மீன்ஸ் இந்த மைக்ரோசாஃப்ட் என்ற சாஃப்ட்வேராக இருக்கலாம். தென் டேட்டாபேஸ் மேனேஜர் சிஸ்டத்தில் இருக்க போகிற பேசிக் கான்செப்ட் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ செஷன் கண்டென்ட் டோட்டலாகவே நாங்கள் கவர் பண்ண போகிறது ஆர்டினரி லெவல் சிலபஸில் இருக்க போகிற பாஸ் பேப்பர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது 2018 பாஸ் பேப்பரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2018 வந்து 22வது கேள்வியிலிருந்து இந்த டேட்டா பேஸ் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு 25வது கேள்வி மட்டும். ஸோ இந்த 22லேருந்து 25 மட்டுமான கொஸ்டின்ஸை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போகிறோம் இந்த வீடியோ சென்ற ஓப்பனிங் கண்டென்ட். ஸோ இந்த இடத்துல டேட்டா பேஸுன்ற பேசிக் கன்செப்ட் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட ஸ்டார்ட் ஆகுது இங்கே. ஸோ ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயை பற்றி இந்த இடத்துல கேள்வியோடு கேட்டுக்கொண்டு வரையினோம். ஸோ 22வது கேள்வியில் வந்து எங்களுக்கு புக்ஸ்ன்ற ஒரு டேபிள் தந்திருக்கணும். அந்த புக் டேபிளில் ஐஎஸ்பிஎன், புக் ஐடி, புக் நேம், பப்ளிஷர் ஐடி, எடிஷன் சொல்லி எங்களுக்கு ஒரு 5 டைப்பான ஃபீல்ட் டிஃப்ரெண்ட்டாக தந்திருக்கணும். தட்ஸ் ஃபைன். ஸோ இதில் முதன்மை சாவிக்கு பொருத்தமானது எந்த ஃபீல்டுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஐஎஸ்பிஎன் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். சேம் ஐஎஸ்பிஎன் வந்து எங்களுக்கு இதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நாங்கள் சூஸ் பண்ணிடலாம் அது ப்ரைமரி கீயாக. பட் புக் ஐடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டானது இருக்குது. ஸோ இவரை நாங்கள் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணலாமன்றபடியால் 22வது கேள்விக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சரை சூட்டபிள் ஆன்சராக எடுக்கலாம். 23வதுக்கு நாங்கள் மூவ் பண்ணுமா இருந்தால் இதில் ஒரு ஃபாரின் கீக்கு எக்ஸாம்பிளாக கேட்டு வரணும் என்ன செய்கிறான். அந்நிய சாவிக்கு உகந்த புடம் என்னவா? ஃபாரின் கீ என்று சொல்லிக்கு ஏதோ ஒரு டேபிளுக்கு ப்ரைமரி கீயாக இருக்கிற ஒரு ஃபீல்ட் தான் உண்மையில் இந்த ஃபீல்ட் இங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஏதோ ஒரு டேபிளுக்கு ப்ரைமரி கீயாக இருக்கிறது இங்கே வந்து நார்மலான ஒரு ஃபீல்டாக இருந்திருக்கும். அதுக்கு சூட்டபிளாக நாங்கள் இந்த பப்ளிஷர் ஐடியை பார்க்கலாம். பப்ளிஷர் ஐடி உண்மையில் பப்ளிஷர் டேபிளுக்கு ப்ரைமரி கீயாக இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா நார்மலான ஒரு கீயாக இருக்கு. இங்கே 2 தடவை எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த சேம் நம்பர் டேட்டா. ஸோ அதுக்கு சூட்டபிளான ஒரு ஆன்சர் எடுக்கக்கூடியது வந்து இந்த பப்ளிஷர் ஐடி. 24வது கேள்வி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி மாதிரி வந்திருக்கு. இதில் எது சரி எது பிழைன்னு சொல்லி பார்த்துட்டு வரும். 1 by 1 ரீட் பண்ணிட்டு. ஸோ இந்த 24வது கேள்வியில் 2 டேபிள் தந்திருக்கிறேன். ஒன்று வந்து மார்க்ஸ், அடுத்த சப்ஜெக்ட். இந்த 2 டேபிளையும் ப்ரைமரி கீயை பற்றி முதல் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவது வந்து அட்மிஷன் நம்பரை இங்கே ப்ரைமரி கீயாக எடுக்கலாமோண்டா மார்க்ஸுக்கு இல்லை. பிகாஸ் இங்கே சேம் டேட்டா எக்ஸிஸ்ட் ஆகுது. சப்ஜெக்ட் கோடு எடுக்கலாமோன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே சப்ஜெக்ட் கோட் 2 தடவை எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் ப்ரைமரி கீ எடுக்கணும். இது கம்போசிட் ப்ரைமரி கீ, இணைந்த அல்ல சேர்மான முதன்மை சாவின்னு சொல்லிக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு வந்து சப்ஜெக்ட் கோட ப்ரைமரி கீ எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதில் பிழையான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கேன். மார்க்ஸ் அட்டவணையில் உள்ள அட்மிஷன் நம்பர், சப்ஜெக்ட் கோட் ஒரு ஒருங்கு சேர் கம்போசிட் கீயாக இருக்கலாம். இது ஓகே தானே, ரெண்டும் சேர்ந்து தான் ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகுது. கம்போசிட் கீன்றது 2 பேர் சேர்ந்து அல்லது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கீ சேர்ந்து ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகும். மார்க்ஸ் அட்டவணையில் உள்ள அட்மிஷன் நம்பர் ஒரு முதன்மை சாவி ஆகும். ஸோ மார்க்ஸ் டேபிளில் இருக்கிற அட்மிஷன் நம்பரை நீங்கள் ப்ரைமரி கீ எடுக்க முடியாது. பட் இங்கே என்ன நடக்குது, எல்லாம் 2 தடவை எல்லாம் வருது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் பிழை. இப்போ இங்கே பிழையான ஸ்டேட்மெண்ட்ன்றது 2வது தான். அடுத்ததும் பார்ப்போம். மார்க்ஸ் அட்டவணையில் இருக்கிற சப்ஜெக்ட் கோடுன்றது ஒரு அந்நிய சாவியா. ஸோ சப்ஜெக்ட் கோட் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் கோட் தான் இங்கே இருக்கிறபடியால் இங்கே அது ஃபாரின் கீ தான். ஆல்ரெடி வேறொரு டேபிள்ன்ற ப்ரைமரி கீ இன்னொரு டேபிளில் வந்திருந்தால் அது வந்து ஃபாரின் கீ. சப்ஜெக்ட்ஸ் அட்டவணைக்கும் மார்க்ஸ் அட்டவணைக்கும் இடையே 1-to-many ரிலேஷன்ஷிப் இருக்கா.
ஸோ இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இருக்குமான்னு சொல்லி சப்ஜெக்ட்டுக்கும் மார்க்ஸுக்கும் இடையில் இருக்க தொடர். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நிறைய மார்க்ஸ் இருக்கு, அது சரி. ஏனென்றால் இந்த 33 என்றது இங்கே ஒருக்கா தான் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு. பட் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 33 என்ற சப்ஜெக்ட் கோட் ரெண்டு தடவை இருக்கு. ஸோ இங்கே ஒன் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒருக்கா எக்ஸிஸ்ட் ஆகிற டேட்டா இங்கே நிறைய தரம் இருக்கிறபடியால் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்கு. எல்லாமே சரி, பட் செகண்ட் ஆன்சர் மட்டும் ரோங் கண்டபடியால் இதுக்கான ஆன்சர் செகண்ட். ஸோ இப்போ 25வது கேள்விக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். இந்த 25வது கேள்வி இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் டேட்டா பேஸ் தொடர்பான சரியான விஷயம். புலங்களின் தொகுப்பு ஒரு பதிவேட்டை ஆக்குகின்றது, பதிவேடுகளின் தொகுப்பு ஒரு அட்டவணையை ஆக்குகின்றது, அட்டவணைகளின் தொகுப்பு தரவுத்தளத்தை ஆக்குகின்றது. இது ஆல்ரெடி நாங்கள் தியரியில் பார்த்துருப்போம். நிறைய ஃபீல்டு சேர்ந்து தான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணும். நிறைய ரெக்கார்ட்ஸ் சேர்ந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும், அட்டவணை என்று சொல்லுவோம். நிறைய டேபிள் சேர்ந்து தான் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணும். இப்படி இருக்க போகிற ஒரு சரியான ஆன்சர்ன்னு சொல்லி உண்மையில் முதலாவது ஆன்சர் சரி போல. மற்றதெல்லாமே இங்கே பிழைக்குது. ஒரு புலங்களோட தொகுப்பு அட்டவணை என்றதெல்லாம் பிழை. ரெக்கார்டு பதிவேடுகள் என்றால் ரெக்கார்ட்ஸ்ன்ற தொகுப்பு புலம், அது பிழை மாறி வந்துச்சு. ஃபீல்டு தான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணும். ஸோ புலங்கள்ன்றது ஃபீல்டு, பதிவேடுகள்ன்றது ரெக்கார்டு, அட்டவணை என்றது டேபிள், தரவுத்தளம்ன்றது டேட்டா பேஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்குது. ஸோ இவ்வளவுகளையுமே நாங்கள் பார்த்துருந்தோம் 2018 ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ 2018 செகண்ட் பார்ட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல செகண்ட் பார்ட் கொஸ்டின் ஒன் பண்ணியிருக்கிறேன். இது 5வது செகண்ட் பார்ட் கேள்வி. இதில் எங்களுக்கு 3 டேபிள் தந்திருக்கணும். இந்த 3 டேபிள்லையும் இருந்து கொண்டு 2 ப்ரைமரிக்கு 2 ஃபாரின் கீக்கான எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா, முதலாவது இதில் இருக்க போகிற கேட்டகரி என்ற டேபிள் இருக்குது. அதுக்கு நாங்கள் கேட்டகரி ஐடியா ப்ரைமரி கீயாக எடுக்கலாம் இங்கே. அதே மாதிரி சேல்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் ப்ரைமரி கீ எடுக்கணும்னா 2 பேரை சேர்த்து எடுக்கணும். அதை விட ஈஸி. இஞ்சி சேல்ஸ் டேபிளை விட பிரான்ச் டேபிளில் நீங்கள் ஷாப் ஐடியை ப்ரைமரி கீயாக எடுக்கலாம். சிம்பிள். அடுத்தது ஃபாரின் கீ என்று சொல்லிக்கல சேல்ஸ் டேபிளில் இருக்க போகிற ஷாப் ஐடி, சேல்ஸ் டேபிளில் இருக்கிற ஷாப் ஐடி ஒரு ப்ரைமரி கீ. பிகாஸ் இங்கே அது ப்ரைமரி கீயாக இருக்குது இந்த டேபிளில். அது ஒரு சாதாரண புலமாக இங்கே இருக்குது. அதே மாதிரி கேட்டகரின்றது இங்கே ப்ரைமரி கீயாக இருக்குது. அதே கேட்டகரின்றது இங்கே ஒரு ஃபாரின் கீயாக இருக்கிறபடியால் பிரான்ச் டேபிளில் இருக்கிற கேட்டகரின்றது ஒரு ஃபாரின் கீ. ஒவ்வொரு கடைகளதும் தொலைபேசி எண்ணை உட்படுத்துவதற்கு எந்த அட்டவணை மாற்றப்படவும். இப்போ டெலிஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. ஒவ்வொரு ஷாப்புக்கும் டெலிஃபோன் நம்பர் ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பிரான்ச் டேபிள் ஓகேயா இருக்கு. பிரான்ச் டேபிளில் கொண்டு டெலிஃபோன் நம்பர்ன்ற ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணி விட்டோம்னா இதில் எக்ஸ்ட்ரா இந்த 3 பேருக்கு டெலிஃபோன் நம்பர் ஆட் பண்ணலாம். அடுத்தது ஏபிசி கல்லூரி என்ற ஏபிசி என்ற காலேஜ் இருக்குதானே, மொத்த விற்பனைகளை காண்பதற்கு ஒரு வினவல், ஒரு குவேரி ஒன்று எடுக்கணுமாம். எந்தெந்த அட்டவணைகளை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக அது ஏபிசி காலேஜ் தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த பிரான்ச் டேபிள் எடுக்கணும். அப்போ அது ஏபிசி டேபிள்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் மொத்த விற்பனை என்று சொல்லிக்கல சேல்ஸ் வேணுமெண்டா இந்த ஷாப் ஐடி இருக்குது, அதை வச்சுக்கொண்டு இங்கே வரணும். இப்போ டோட்டலாக எங்களுக்கு சேல்ஸ் டேபிள் அதே நேரம் பிரான்ச் டேபிள். இதுக்கான ஆன்சர் சேல்ஸ் டேபிள் பிரான்ச் டேபிள் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் எங்களுக்கு குவேரி எழுதலாம். அடுத்த ஷாப் ஐடி 004 என்ற புதிய கடை மில்க் அண்ட் ஃபோட்டோ காப்பிங்ன்றதை சந்தைப்படுத்துவதற்காக HIJ கொலிச்சில் திறக்கப்பட வேண்டும் என்று கொள்ளட்டும். இத்தகவலை உட்படுத்துவதற்கு இற்றைப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணைகள் என்னென்ன? முதலாவது ஷாப் ஐடி 004 என்று வருது என்று சொன்னால் அதில் தந்திருக்கிற காலேஜின் நேமும் தந்திருக்கணும். மில்க் அண்ட் ஃபோட்டோ காப்பிங்கன்ற கேட்டகரியும் வருது.
அப்போ இதில் மில்க் அண்ட் ஃபோட்டோ காப்பிங்கிறது நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டேபிளை அப்டேட் பண்ணணும். கேட்டகரி டேபிள் ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு ஹெச்ஐஜே கொலிச்சுன்றது திறக்கப்படணும்னு சொன்னால் அந்த கொலிச்சு இங்கேயும் அப்டேட் பண்ணணும். இப்போ 2 டேபிள் கேட்டகரி அண்ட் பிரான்ச் டேபிள்ன்ற 2 டேபிளை நாங்கள் இந்த இடத்துல அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அதை எப்படி அப்டேட் பண்ணுவோம்னா அவர் அந்த டேட்டாவை நாங்கள் ஒரு கமாண்ட் போட்டு எழுதி காட்டி விட்டோம்னா ஓகே. முதலாவது நாங்கள் கேட்டகரி ஆட் பண்ணிட்டு இந்த கேட்டகரியை நாங்கள் அடுத்து ஆட் பண்ணலாம். டி என்று சொல்லி ஆட் பண்ணி கொண்டு வரலாம். அடுத்தது வந்து பிரான்ச் டேபிள். அதில் அவர் சொன்ன பிரான்ச்சின் நேமையும் போட்டு ஷாப் ஐடியையும் போட்டு மென்ஷன் பண்ணி அதோட கேட்டகரியை ஆட் பண்ணி விட்டோம்னா இதுவும் ஓகே. ஸோ அதை ஆட் பண்ணுறது தான் இந்த 5வது வழியாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ 2018 வந்து இவ்வளோ விஷயமே நாங்கள் இந்த கண்டென்ட்டில் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த இயர் பாஸ் பேப்பருக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் 2019. ஸோ 19லேயும் எங்களுக்கு எம்சிக்யூ பார்ட் அது மாதிரி செகண்ட் பார்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். இதுலேயும் எங்களுக்கு 21 அதிலிருந்து 24வது கேள்வி மட்டுமே எங்களுக்கு இதை தான் பேஸ் பண்ணியிருக்குது டேட்டா பேஸ். 21லேருந்து 24 மட்டும் இப்போ நாங்கள் செக் பண்ணிட்டு வர போகிறோம் என்ன மாதிரி ஆன்சர் வரும்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் இந்த 21வது கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு டேபிள்ஸ் நிறைய தந்திருக்கேன். ஸோ முதலாவது இதில் புக் டேபிள் இருக்குது. இதுக்கு முதல் பார்த்த கேள்வி மாதிரி தான் புக் ஐடி இருக்குது. அந்த புக் ஐடியை நாங்கள் பிரைமரி கீ எடுக்கலாம் இந்த இடத்துல. அடுத்து ஸ்டூடெண்ட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஐடியை பிரைமரி கீ எடுக்கலாம். ரிசர்வேஷனில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் ரிசர்வேஷன் டேட் புக் ஐடி இது ரெண்டையும் நாங்கள் பிரைமரி கீ எடுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடியும் புக் ஐடியும் சேர்த்து. ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் எத்தனை ஃபீல்டு இருக்குன்னு கேட்டிருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் எங்களுக்கு 1 2 3 4 ஃபீல்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஐடி கிரேட் அதை விட லைப்ரரி மெம்பர் ஜஸ்ட் ஒன்று ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது தானே. ஸோ அதுக்கான ஆன்சராக நாங்கள் 4 ஃபீல்டு இருக்குன்றதை எடுக்கலாம். அது ஓகே. அடுத்த மூவ் பண்ண போகிறோம். ஒரு டேட்டா பேஸில் ஃபாரின் கீக்கு எக்ஸாம்பிளாக இது எடுக்கலாமா? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கல ரிசர்வேஷன் டேபிளில் இருக்கிற புக் ஐடி பாப்போம் இருக்கா. ரிசர்வேஷனில் இருக்கிற புக் ஐடி எடுக்கலாம். யா குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஏனெண்டா ஆல்ரெடி இந்த புக் ஐடி புக் டேபிளில் பிரைமரி கீயாக இருக்குது. 23வது கேள்விக்கு மூவ் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் நேம் ஒன்று தந்திருக்கு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா புக் டைட்டில் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கார். அது என்னென்னு கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த குமார்ன்ற ஸ்டூடெண்ட் நேமை கண்டுபிடிக்கணும். ஸோ நேம் வந்து அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் ஐடி 1002 இதான் அந்த ஐடி. ஸோ இவர் புக் பண்ணியிருக்கிற புக்கின் நேம் என்னென்னு கண்டுபிடிக்கணுமெண்டா புக் ஐடி கண்டுபிடிக்கலாம். B0001. இந்த B0001என்ற புக்கின் நேம் என்னென்னு பார்க்கணும். எஃபெக்டிவ் ரைட்டிங். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் எஃபெக்டிவ் ரைட்டிங்ன்றதான் விட செகண்ட் ஆன்சர் இதுக்கு சூட்டபிளான ஆன்சராக இருக்கும். ஸோ 23வது கேள்விக்கான சரியான ஆன்சரை நாங்கள் 2வது ஆன்சர் எடுக்கலாம். ஸோ அதுதான் எஃபெக்டிவ் ரைட்டிங்ன்ற நேமில் எங்களுக்கு இண்டிகேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு 24வது கேள்விக்கு மூவ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு மெம்பர் ஒரு ஆள் புக் கொண்டு ஒதுக்கீடு செய்கிறார். நோக்கத்துக்கு ஐட்டியப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணைகள். மாணவர் ஒருவர் நூலக அங்கத்துவத்தை பெற்று புத்தகத்தை ஒதுக்கீடு செய்கிறார். ஃபஸ்ட்டாக அவர் வந்து மெம்பர் ஆகினா பிறகுதான் புக்கை ரிசர்வ் பண்ணலாம். மெம்பர் ஆகிறாருன்னு சொல்லிக்கல எங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் டேபிளையும் நாங்கள் ரிசர்வ் பண்ணோம். அதாவது வந்து இந்த ரிசர்வேஷன் டேபிளில் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் மாற்றணும். அவர் மெம்பராக சேர்றாருன்னு சொன்னால் ஃபால்ஸை ட்ரூவாக மாற்றணும். மெம்பர் ஆகிறார் பிறகு புக்கை ரிசர்வ் பண்ணிக்கல இந்த இடத்துல ரிசர்வ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேபிள் இதில் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும்.
சேம் டைம் ரிசர்வேஷன் டேபிளும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டூடெண்ட் கம ரிசர்வேஷன் டேபிள் ரெண்டுமே எங்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் கம ரிசர்வேஷன் டேபிள் ரெண்டும் பார் ஆன்சராக சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு 4வது ஆன்சர் ஓகேயா இருக்கும். ஸ்டூடெண்ட் ரிசர்வேஷன் இதெல்லாம் நாங்கள் புக் பண்ணுறது ஓகே. ஒரு ஆள் புக்கை ரிசர்வ் பண்ணிக்கல இந்த டேபிளும் நாங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அது ரிசர்வ்டா இல்லையான்னு சொல்லி. ஸோ டோட்டலாக நாங்கள் 3 டேபிளும் தான் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். வேறு ஒன்றும் செய்யலாம். ஸோ 4வது ஆன்சர் சூட்டபிளான ஆன்சராக இருக்கும். இந்த 24வது கேள்விக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 3வது கேள்வியில் 3 டேபிள் தந்திருக்கிறேன். நம்மள தான் ஒவ்வொரு டேபிள்டையும் பிரைமரி கீ கேட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆப் இதில் முதலாவதுல ஏ பார்ட் கேப்டன் ஐடி என்ற செல்லுபடியுமான பிளேயர் ஐடி தந்திருக்கிறேன். தரவு டீம் அட்டவணை என்ற முதன்மை சாவி என்னவா? ஸோ டீம் ஐடியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். டீம் ஐடின்ற பிரைமரி கீயா. அடுத்தது பிளேயர் டேபிள்ட முதன்மை சாவி என்னென்ன இருக்கலாம்? ஸோ பிளேயர் டேபிளுக்கு நாங்கள் இங்கே வந்து முடிச்சோன்னா பிளேயர் ஐடியை சூஸ் பண்ணலாம். அல்ல ஸ்டூடெண்ட் ஐடியையும் பிரைமரி கீயாக எடுக்கலாம். இந்த ரெண்டுமே இங்கே பிரைமரி கீயாக சூஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. இது ஓகே. ஸோ 2 ஆன்சருமே கம போட்டுனீங்கன்னா ஓகே. பிளேயர் ஐடி தென் ஸ்டூடெண்ட் ஐடி. தென் அடுத்த வேலைக்கு மூவ் பண்ண போகிறோம். 2வது லே பார்ட் கேட்டிருக்கணும். பின்வரும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு எந்தெந்த அட்டவணைகள் இச்சைப்படுத்தப்படுவோம் அப்படின்னு கேட்கணும். புதுசாக ஒரு ஸ்டூடெண்டால் சேர்த்து கொள்ளப்படுவதோடு அவர் வந்து அண்டர் 17 கிரிக்கெட் டீம்லையும் ஜாயின் ஆகிறார். ஸோ பிளேயர் டேபிள் மாற்றணும். டீம் டேபிள் இந்த பிளேயர் டீம் டேபிளும் மாற்றணும். அவர் எந்த டீமில் வேலை செய்கிறாரு ப்ளே பண்ணுறாருன்னு மாற்றணும். ஃபைன். அடுத்தது அண்டர் 19 கரப்பந்தாட்ட அணிக்கு தலைவராக ஒரு ஆள் நியமிக்கப்படுறாரு. பி ஆல்ரெடி அந்த நேம் எங்கள்கிட்ட இருக்கிறபடியெல்லாம் ஸ்டூடெண்ட் டேபிளில் மாற்ற வேண்டிய தேவையில்லை. நிமல் ஃபெர்னாண்டோன்ற விட்டு நிமல் ஃபெர்னாண்டோ ஆல்ரெடி இருக்கிறார். ஸோ அப்போ நாங்கள் இது மட்டும் மாற்றணுமெண்டா ஓகே. டீம் டேபிள் மட்டும் மாற்றணுமெண்டா ஓகே. கேப்டனாக மாறுவார். அடுத்த 3வது இதில் எங்களுக்கு டேட்டாவை வந்து அந்த ஒழுங்கில் நாங்கள் அப்டேட் பண்ணி விட்டோம்டா சரி. அவர் தந்திருக்க டேட்டான்ற பிளேயர் ஐடி தந்திருக்கிறேன் P1120. அவர் நேம் தந்திருக்கிறார். ஓகே. தந்த நேம்ஸை அப்படியே நாங்கள் கட் பண்ணி கொண்டு வந்தோம்டா ஓகே. பியாஷ் என்ற நேம் ஆட் பண்ணணும். S4206 ஆட் பண்ணணும் அதில். அதே மாதிரி தான் பி பாட்டில் எங்களுக்கு அண்டர் 17 அதை விட ஃபுட்பால் டீம் 4ல் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணி விட்டோம்னா அதுவும் ஓகே. அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறோம். அண்டர் 19 கிரிக்கெட் டீம்ன்ற தலைவர்ன்ற பேரை கண்டுபிடிப்பதற்கு எழுதப்பட வேண்டிய ஒரு குயரி. அண்டர் 19 கிரிக்கெட் டீம் என்று கண்டுபிடிக்கணும்னா டீம் டேபிள் பார்க்கணும். அதோட தலைவர்ன்ற பெயர் கண்டுபிடிக்கணும்னா பிளேயர் டேபிள் எங்களுக்கு தேவை. டீம் கம்ம பிளேயர் டேபிள் ரெண்டுமே எங்களுக்கு கட்டாயம் இதில் பார்க்க வேண்டி இருக்குது. டீம் கம்ம பிளேயர். ஸோ இந்தியா ஆன்சரும் ஓகே. ஸோ இப்படி நாங்கள் இந்த டேட்டா பேஸ் இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வியை மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.